வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்னுடைய குருக்கள் பிரபஞ்ச வேதங்கள் அவர்களை வணங்கிவிட்டு என் மனைவியை வணங்கிவிட்டு இந்த பேச்சை துவக்குகின்றேன். தமிழ் வேதத்தை பற்றி பேசும்போது தமிழ் வேதம் இருந்ததா என்ற கேள்வியும் அது இருந்தது என வாதங்களும் மேடை பேச்சுக்களும் நிறைய நடக்கின்றன. அப்படி தமிழ் வேதத்தை இருந்தது என கூறி வருபவர்கள் சாட்சியம் கூறுவதற்கு ஒன்றுமில்லை கையில். சமஸ்கிருத வேதத்தில் இருக்கின்ற சில வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து இவையெல்லாம் தமிழ் வேதங்கள், இவை தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதே இது என்று வாதமிடுகிறார்கள். இந்த வாதங்களுக்கு பலமில்லை என்று நினைப்பவன் நான். இப்படி வாதமிடுபவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு சாட்சியம், சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் ஒரு வரி உண்டு, தமிழ் வேதம் என்ற வரி. அதை தவிர தமிழ் வேதத்தை சாட்சியத்தோடு நிரூபிக்க நம்மிடம் ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையில் நான் யோகத்தில் புகுந்த நான், வேத கூடாரத்தில் புகுந்த நான் தமிழ் வேதம் அறிய ஆசைப்பட்டேன். தமிழ் வேதத்தை காட்டுகின்றேன் வா என்று என்னை யாரும் அழைத்துச் செல்லவில்லை. யோக மார்க்கத்தில் வா என்று தான் என்னை அழைத்துச் சென்றார்கள். அப்படி யோக மார்க்கத்தில் செல்லும்போது தான் நான் இதை காண வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டது. யோக மார்க்கத்தில் முன்னேறி கொண்டிருக்கும்போது நான் இது நாள் வரை வணங்கி வந்த புராண நாயகர்கள் என்னை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். என் நம்பிக்கையை விட்டுவிட்டு நான் உடைத்துவிட்டு போகின்றேன், வேறு எதையோ தேடி போகின்றேன், உன்னால் அதை அடைய முடியாது என முட்டுக்கட்டைகள் போட்டார்கள். அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. அரவிந்தர் அவர் எழுதிய ஒரு புஸ்தகத்திலே நான் படித்ததுண்டு, யோகம் என்பது ஒரு யுத்தம் என்று. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். யோக மார்க்கத்தில் நான் யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த யுத்தத்தின் போது எனக்கு பெரிய சேனை இருந்தது, முனிவர்களின் சேனை. நான் விரும்பினால் யாரும், அந்த முனிவர்களில் யாரும் உடனடியாக வந்து உதவ தயாராக. அப்படி உதவி, அதுவுமின்றி ரிஷிகளும் பிரபஞ்ச இயக்கங்களும் எனக்கு சரியான ஒலிகளை கொடுத்து இதுவே இதை வெல்ல சரியான ஒரு ஆயுதம் என கூறி ஆயுதங்கள் தந்தார்கள். அந்த ஆயுதங்கள் சொற்றொடர்கள், அந்த எழுத்து கூட்டுக்களை உபயோகப்படுத்தி என் எதிரிகளை வென்று நான் யோக மார்க்கத்திலே முன்னேறினேன். முன்னேறும்போது இப்படி முன்னேறி அங்கு இருக்கின்ற ஈஸ்வரர்களை கண்டேன். யோகத்தில் சிறந்தவர்களை ஈஸ்வரா என்று, இனி நீ ஈஸ்வரன் என்று அழைப்பதுண்டு. அது பிரபஞ்ச இயக்கம் கொடுக்கின்ற பட்டம். யார் இது அப்படி என்றால் பதஞ்சலி. பதஞ்சலியை பற்றி சாதாரணமாக பதஞ்சலி ஒரு முனிவர் என கூறுவதுண்டு. ஒரு முனிவர் இருந்திருக்கலாம், பதஞ்சலி முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்திருக்கலாம். ஆனால் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக்குகின்றவர் பதஞ்சலி. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக்குகின்றவர். அண்டத்தில் நாம் என்ன பார்க்குறோமோ அது இந்த பிண்டத்திலையும் பார்க்க முடியும். அதை எப்படி அறியலாம் என்பதை அந்த இயக்கம், அந்த பிரபஞ்ச இயக்கம், ரெண்டையும் உண்டாக்கி கொண்டிருக்கின்ற இயக்கம், அதுக்கு பேர் தான் பதஞ்சலி. அவர் தான் கொடுப்பார். இந்த காஸ்மோசைசேஷன் ஏற்பட்டவுடன், இயக்கங்களில் ஒரு ஒழுக்கம் ஏற்பட்டவுடன், பிரபஞ்ச இயக்கத்தோடு நாம் சிங்க்ரனைஸ் ஆகும்போது இனி ஈஸ்வரன் என பட்டமளிப்பார். அப்படி வந்த ஈஸ்வரர்கள் சிவனுடைய அம்சம் இல்லை. சிவன் என்பது வேறு. சிறந்த, இவர்களுள் சிறந்த ஒரு யோகியை ஈஸ்வரன் என பாவிக்கின்றோம். ஈஸ்வரன் கூட நிஜம் கிடையாது, பாவிக்கப்பட்டது. இப்படி வச்சுக்கலாம். சிறந்த ஈஸ்வரன் சிவன், அவ்வளோதான். அந்த சிவன் ஒரு பாவிப்பு தான். ஆனால் அவருக்கு கீழே இன்றைக்கி சொல்கிறோமே, நடராஜர், நமச்சிவாயர், எல்லாம் மனிதர்கள், எல்லாம் ஈஸ்வரர்கள், ஆனால் மனிதர்கள். அவர்கள் எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் இப்படி சிவனுக்கும் ஈஸ்வரருக்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள். இந்த ஊர்வட்ட சிவன், ஆயிரக்கணக்கான ஈஸ்வரர்கள் உண்டு.
இந்த ஆயிரக்கணக்கான ஈஸ்வரர்களின் இயக்கத்தை தடுத்தவர்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால், அழகாக சொல்லப்போனால், ஒரு நந்தியை முன்னால் வச்சா அந்த ஈஸ்வரனுடைய இயக்கம் நின்று போகும். வாகனமெல்லாம் இல்லை. பிள்ளையார் இருக்கார், அவர் முன்னால் ஒரு எலியை கொண்டு போய் வச்சான்னா அவருடைய இயக்கம் நின்றுடும். அதுதான் உண்மை. ஏன்? யானைக்கு எலியை கண்டா பயம், சுண்டலியை கண்டா பயம். அந்த சுண்டலி அந்த தும்பிக்கைக்குள்ளே பூந்துட்டா யானை ஒளிஞ்சது. அதனுடைய இயக்கத்தை நிறுத்த வாகனங்களை பொருத்தப்பட்டது. அது ஒரு காலத்தில் நடந்த யுத்தம் ஊருக்குள்ள. இந்த சிவனை வழிபடுபவர்களுக்கும் இன்னொரு கூட்டத்தாருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒரு யுத்தம் அது. அதனால் இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஒரிஜினலாக ஒரு கல் தான் கோயிலில் லிங்கம். லிங்கம் என்றால் அடையாளம் என்ற பொருள். அது மேலே ஆவடையார் சொல்வது அதை அசிங்கப்படுத்த. இப்படி வந்த செய்திகள் எல்லாம் உண்டு. நான் யோக மார்க்கத்திலே போகும்போது மனம் வருந்தும். இதை எங்கேயும் சொல்லி மெப்பிச்சு அவங்கள எந்த காலத்தில் யாரால் எப்படி நடந்தது அவங்களோட இவங்களுக்கும் சண்டை மூட்டி விட்றேன், இந்த மாதிரியெல்லாம் இந்த ரகலையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கண்டதை சொல்வது, அதுதான் என்னுடைய வேலை. அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இப்படியே நான் பேசினா என்னுடைய சுயசரிதத்தை பற்றி பேசுவது போல் இருக்கும், தமிழ் வேதத்தை பற்றி பேசுவது போல் இருக்காது. அதனால் நான் என் சுயசரிதத்தை நிறுத்தி கொண்டு தமிழை பற்றி பேசுவோம், தமிழ் வேதத்தை பற்றி பேசுவோம். என்னுடைய பாதை, அந்த தமிழ் வேதத்தை அறிய நான் சென்ற பாதை, அந்த பாதையில் நடந்த விவரங்களையும் அனுபவங்களையும் ஒரு பாடலாய், புது கவிதையாய் நான் தர ஆசைப்படுகின்றேன். அதை இப்போது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய முகம் கொஞ்சம் மறைந்திருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். மருள் நீக்கியார், இருள் நீக்கியார், வேறுபாடு உடையார், வளைவு நீக்கியார், பொருள் உடையார், சிறப்பு உடையார், குணம் உடையார், மரம் உடையார், பொறுப்பு உடையார், அண்ணாமலையார், உண்ணாமலையார், தீங்கனி உடையார், பாகுபாடு உடையார், ஸ்வர்க்கம், வரகம், சாருகம், புரதகம், கற்றல், கேட்டல், விதைத்தல், அறுத்தல், நோய் நீக்கி, துயர் நீக்கி, சோர்வு நீக்கி, பயம் நீக்கி, எதிரி நீக்கி, சுகம் சேர்த்து, அறிவு சேர்த்து, குணம் சேர்த்து, ஆன்ம பலம் சேர்த்து, சௌகரியங்கள் சேர்த்து, பணம் சேர்த்து, தர்மம் சேர்த்து, வேதம் சேர்த்து, ஞானம் அடைந்து, வேதச்சாரம் அடைந்து, உண்மை நிலையடைந்து, உள்வாங்கி உள் சென்று, மனம் நீக்கி, ஆன்மா நீக்கி, புறம் நீக்கி, அகம் நீக்கி, வேதம் நீக்கி, பாவ புண்ணியம் நீக்கி, உண்மை நீக்கி, அதுன்னு நிறுத்தியிருக்கேன் இல்லை? அது 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 எது 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 இது 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 இப்படி கொடுத்தா புரியுமா? புரியாது இல்லையா? அதுன்னா என்ன? அதுன்னா கடவுள். கடவுளுக்கு முன்னால் பேர் கிடையாது. பேர் வைக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அதுன்னு தான் சொன்னாங்க. என்ன அதுன்னா என்னன்னா, நல்ல சிறந்த யோகிகளை சந்திக்கும்போது பாமரர்கள் என்னங்க அதுனா என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் ஒருத்தர். கடவுள் நின்றுடுச்சு. அது கடவுள்னா உள்ளே போடான்னு சொன்னான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே போய் பாரு அப்படின்னு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த வார்த்தையே கடவுள்னு சொன்னால் அந்த வார்த்தையை கடவுள் கடவுள்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுங்கிறது ஐ ஆம் தட் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த தியரி. நானே அது. கடவுளுக்கு பேர் இல்லை, பேர் வச்சது அப்புறமா சௌகரியத்துக்கு. அதுக்கு 1008 பேர் வச்சதுக்கு இன்னொரு சௌகரியத்துக்கு. அதனால் எந்த பேர் கொண்ட எந்த கடவுளையும் கூப்பிட முடியாது. அதுதான் அது. இந்த அதுவையும் உடைக்கும் போது, இந்த அதுவும் உடைக்கும் போதுன்னா அந்த அதுவையும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், எனக்கு இதையும் நம்ப மாட்டேன், நான் அதுங்கிறது கூட ஒரு பேர் மாதிரி தான் தோணுது, எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நுழையிறது பிரபஞ்சத்திற்குள், பிரம்மாண்டத்திற்குள், பிரம்மாண்டத்திற்குள். அந்த பிரம்மாண்டத்திற்குள் இந்த அதுவை உடைத்து பிரம்மாண்டத்திற்குள் போகும்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்ச அதீத ஞானம் கிடைக்கும். அப்போ தான் ஞானம் வரும். அந்த அதீத ஞானம் வரும்போது
பிரம்மாண்டமும் பிரபஞ்சமும் உன்னுள் இருக்கும். அது இழுத்துக்கும் உனக்குள் வந்து விரியும் பிரம்மாண்டம். அப்போ கடவுளும் வேணாம், ஒன்றும் வேணாம். இங்கே அங்கே இருக்கிறது தான். அங்கே இருப்பது உண்மை. இருப்பது உண்மை நிலை அறிந்தால் கடவுள் நிலை அறிந்தாய் என அர்த்தம். அந்த பிரம்மாண்ட பிரபஞ்ச ஞானம் அது உள்ளே வரணும். அதுதான் முதல் படி. அது வந்துட்டான்னா திரும்பி கடவுளை பார்க்குறது ரொம்ப சுலபம். இப்படி பிரம்மாண்டம் நம்முள் நிறைந்தால் கோள்கள் கட்டுப்படும், திக்குகள் கட்டுப்படும், எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கும். இசை கட்டுப்படும், ஆதியும் அந்தமும் கட்டுப்படும். பிரம்மாண்ட ஞானம் அறிவாய், பிரபஞ்ச ஞானம் கட்டுப்படும். இந்த பிரம்மாண்ட பிரபஞ்ச ஞானம் இனி உதவும் அடுத்த படிக்கட்டுகளில். இப்படி பிரம்மாண்ட பிரபஞ்ச ஞானம் உதவும்னு சொல்லும்போது சொல்லில் அடங்கா ஓசையிலா உலகம் காண்போம். இதுக்கு குருவினுடைய கருணை முக்கியம். இந்த குருவின் கருணையோடு நாம் முன்னேறணும். குரு நம்மளோட இருக்கும்போது நமக்கு இதெல்லாமே கிடைக்கும். நன்றி.